கண்ணெதிரே தோன்றினாள். என்ன மேடம் சொல்றீங்க? நான் உங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேனா? ஆமா. கடவுள் தான் மேடம் என்ன உங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. நான் சாகறதுக்குள்ள எப்படியாவது உங்களை பாத்துறணும்னு தவிச்சிட்டு இருந்தேன் மேடம். அப்படின்னா என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா கமலா? நல்லா தெரியும் மேடம். உங்களுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் நான் தான் மேடம். அப்படியா? ஆமா மேடம். உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாவே இருந்தது. இப்பதான் அது புரியுது. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸும் இவங்க தான். அப்படியா சக்தி? ஆமாங்கம்மா. நேத்து எங்க அம்மா வந்திருந்தாங்கல்ல, இவங்க கிட்ட பேசினப்போ இவங்க பழசெல்லாம் மறந்து போனதுனால எங்க அம்மாவை இவங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்ப எங்க அம்மா தான் சொன்னாங்க இவங்க தான் பிரசவம் பார்த்தாங்கன்னு. அப்ப கமலா எல்லாருக்கும் வேண்டப்பட்ட நர்ஸா இருந்திருக்காங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி உங்களை ரத்னம் அடிச்சதுலயும் உங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. உங்க பழைய நினைவுகள் எல்லாமே திரும்ப வந்துருச்சு. கமலா, நீங்க உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டியது ரத்னம்க்கு தான். சொல்லுங்க கமலா. நான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு மேடம். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தை தேடிக்க போறேன் மேடம். அப்படி என்ன பாவம் பண்ணீங்க? மேடம், உங்க பொண்ணு எங்க மேடம்? ஏன் பொண்ணா? இதோ நிக்கிறாளே அனிதா. சொல்றேன் மேடம். இத்தனை நாளா நீங்க யாரு உங்க பொண்ணா நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இவங்க உங்க சொந்த பொண்ணே இல்ல. கமலா, என்ன சொல்றீங்க? அனிதா என் சொந்த பொண்ணு இல்லையா? ஆமா மேடம். இதோ நிக்கிறாரே உங்க டிரைவர் ரத்னம், இவரோட மகளா வளர்ற பொண்ணுதான் உங்க சொந்த பொண்ணு. கமலா, நீங்க சொல்றது உண்மையா? மேடம், நான் சொல்றது கடவுள் சத்தியமா உண்மை. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கூட பாருங்க. இந்த பாவிதான் மேடம் உங்க குழந்தைய மாத்துனா. அன்னைக்கு எனக்கு 10,000 ரூபாய் பண கஷ்டம் இருந்துச்சு. இந்த ஆள் அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை எனக்கு கொடுத்து இந்த தப்புக்கு என்னையும் உடந்தை ஆக்கிட்டான். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு என் மனசாட்சி என்ன கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் உங்ககிட்ட உண்மை எப்படியாவது சொல்லிடணும்னு முடிவு பண்ணேன். நான் பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு.
எனக்கும் பக்கவாதம் வந்துடுச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும் போதுதான் பக்கவாதம் சரியாயி பழைய நினைவுகள்லாம் மறந்து போச்சு. இப்பதான் மேடம் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன் அப்படி பண்ண? சொல்லு ரத்னம், எதுக்காக உன் குழந்தைய என்கிட்ட வச்சுட்டு என் குழந்தைய நீ எடுத்துக்கிட்ட? சொல்லு. எதுக்காகடா என் சக்தி என்கிட்ட இருந்து பிரிச்ச? சொல்லல, உன்னை அப்படியே நான் கொன்னுடுவேன். சொல்லுடா. ஆமா, என்ன கொண்டாதீங்கம்மா, நான் சொல்லிடுறேன். உங்களுக்கும் சீதாவுக்கும் ஒரே நேரத்தில் பிரசவம் ஆச்சு. அப்பதான் எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. வாழ்க்கையில நாம எவ்வளவு குட்டிக்காரணம் போட்டாலும் பணக்காரன் ஆக முடியாது. நமக்கு கிடைக்காத அந்த பணக்கார வாழ்க்கை நம்ம பொண்ணுக்காவது கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக குழந்தைய மாத்தி வச்சம்மா. நான் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிற மாதிரி தப்பாடா நீ பண்ணிருக்க. கொலை பண்றதை விட கொடூரமான காரியத்தை நீ பண்ணிருக்க. என் மகளை என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிருக்க. என்னோட ஆஸ்தி அந்தஸ்துக்கெல்லாம் ஒரே வாரிசா இருக்க வேண்டிய என்னோட செல்ல பொண்ணு என் வீட்லயே வேலைக்காரியா வேலை பார்க்க வச்சுட்டியடா. அயோக்கிய ராஸ்கல், உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. ஓ மகள பணக்காரியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக என் மகள வேலைக்காரியாக்கிட்டியடா. ஓ மகள பட்டு மெத்தையிலையும் என் மகள கட்டாந்தரையிலையும் படுக்க வச்சிட்டியடா. பேராசை புடிச்சவனே, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. சக்தி, அம்மா, மம்மி, அவங்க பொண்ணு இல்ல மம்மி, நான் தான் மம்மி உங்க பொண்ணு. ரத்னம் போய் சொல்றா மம்மி. ரத்னம், நீ மம்மி கிட்ட போய் தானே சொன்ன. சக்தி, சொல்லு ரத்னம், போய் தானே சொன்ன. இல்லம்மா, நான் உண்மையை தான் சொன்னேன். நீதான் என் பொண்ணு. இல்ல இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். இல்ல மம்மி, மம்மி, நான் தான் மம்மி உங்க பொண்ணு. மம்மி போய் சொல்றா மம்மி. மம்மி, மம்மி. நீங்க வந்து சொல்லுங்க அத்தை. அத்தை, அத்தை, நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை, ஏ அத்தை, என்னத்த சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்ன மம்மி கேட்பாங்க அத்தை. சொல்லுங்க அத்தை.
மம்மி மம்மி ரத்னம் போய் சொல்றா மம்மி. நான் தான் மம்மி உங்க பொண்ணு. மம்மி மம்மி பேசுங்க மம்மி. மம்மி பேசுங்க மம்மி. எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த Dress மட்டும் இல்ல, உனக்கு எந்த Dress போட்டாலும் அழகா தான் இருக்கும். தேங்க்ஸ் மம்மி. அம்மா டீ. இல்ல வேண்டாம். மேடம் டீ. நான் உன்கிட்ட டீ கேட்டேனா? இன்னைக்கு என் மருமக சக்தியோட பேருக்கு வரலட்சுமி கோவில்ல அர்ச்சனை பண்றதுக்கு பூஜை தட்டெல்லாம் ரெடி பண்ண சொன்னேனே, பண்ணியா? ரெடியா இருக்குமா? அப்ப அதை எடுத்துட்டு வந்து கொடுக்காம டீ எடுத்துட்டு வந்து நீட்டிட்டு இருக்க. எந்த நேரத்துல எந்த வேலை செய்யணும்னு கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. பிரியாவும் உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரி தானே, அவ எப்படி எல்லாத்தையும் கரெக்டா பண்றா? அவளை பார்த்து கத்துக்கோ போ. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேம்மா. ஒவ்வொரு முறையும் அதான் சொல்ற, ஆனா தப்பு மட்டும் பண்ணிக்கிட்டே தான் இருக்க. போ, போய் பூஜை தட்டை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஏய் நில்லு, பூஜை ரூமுக்கு டீ எடுத்துட்டு போறேன். இத கொண்டு போய் கிச்சன் உள்ள வச்சுட்டு பூஜை தட்டை எடுத்துட்டு வா. அப்படி சொல்லு என் மருமகளே. மருமகளே, நீ போய் அப்படி உட்காரு. அண்ணி, ஏன் இப்படி துணியெல்லாம் அவ மூஞ்சில தூக்கி போடுறீங்க? இதெல்லாம் இந்த கருமம் பிடிச்ச வேலைக்காரியோட Dress. இத்தனை வருஷமா உன் மகனு போய் சொல்லி இந்த வீட்ல வாழ்ந்திருக்கால, அப்போ விதவிதமா எடுத்து போட்டு மினுக்கின Dress தான் இது எல்லாம். எனக்கு இந்த Dress எல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே ஆத்திரமா வருது. இந்த வீட்டோட டிரைவரோட பொண்ணு நீ. இத்தனை வருஷமா மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டதை நினைச்சா எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் கூசுது. என் மருமக முகத்தை பாருடி. பாருடின்னு சொல்றேன்ல. பாத்தியா, அப்படியே வைர மாதிரி ஜொலிக்குதா? அதான் லக்ஷ்மி கடாச்சம் முகங்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இதேதான் என்ன பார்த்து சொன்ன, இப்ப அவளை பார்த்து சொல்றியா? ஏய், உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் கூட சேர்ந்துக்கிட்டு ஏன் மருமகளை வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்ல வச்சுட்டல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு
மூஞ்சிலே குத்தரு போல இருக்கும். அப்படியே வச்சனா. மன்னிச்சிருங்கம்மா. இங்க பார், நாங்க கோயிலுக்கு கிளம்புனதும் இந்த Dress எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுட்டு வீட்டை ஃபுல்லா மாப் போட்டு க்ளீன் பண்ணணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணி வச்சிடுறேன். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இருந்துச்சு தொலைச்சிருவேன், பாத்துக்கோ. எடு. சீக்கிரம் எடுடி. அனிதா, சொல்லுங்க சார். உன்னை ஷூக்கு பாலிஷ் போட்டு வைக்க சொன்னல, ஏன்னு போட்டு வைக்கல? வேலை பார்த்துட்டு இருந்ததுனால மறந்துட்டேன். இதை உடனே போட்டு வைக்கிறேன் மாமா. மாமாவா? சார்னு சொல்லு. வர வர உன்கிட்ட எதுவுமே சரியில்லை. ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. இதெல்லாம் சரியில்லை அனிதா. உடனே பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வா. ஓ, ஏய், இதெல்லாம் யார் எடுப்பா? அள்ளிட்டு போ. அண்ணி, போலாமா? போலாம். வர சிவா. சரி, வர சிவா. ஓகே. இல்ல இல்ல இல்ல, என்ன கனவு இது? இப்ப சக்தி அந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறப்பவே அந்த அம்மா ருத்ரா அவளை மக மாதிரி பாசம் காட்டி பக்கத்துலயே வச்சிருக்கா. நாம கனவு கண்ட மாதிரி கமலாவுக்கு பழைய நினைவுலாம் ஞாபகம் வந்து ருத்ராவுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அப்புறம் சக்தி அந்த வீட்டோட இளவரசி ஆயிடுவா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நம்ம பொண்ணோட நிலைமை, நம்ம பொண்ணுக்கு அந்த மாதிரி நிலைமை வராது. வர விட மாட்டேன். என்னைக்குமே என் பொண்ணு பணக்காரியா, ருத்ராவோட வாரிசா, எல்லா சொத்துக்கும் அவதான் இருக்கணும். அவளை இருக்க வைப்பேன். ஒருவேளை நம்ம கனவுல வந்த மாதிரியே அந்த கமலாவுக்கு எப்போ நாள் நினைவு தெரிஞ்சு ருத்ராவுக்கு உண்மையில சொல்லிடலாம். நம்ம கண்ட கனவுலாம் நிஜமாயிடுமே. அவ சொல்லக்கூடாது, சொல்ல விட மாட்டேன். அதுக்குள்ள அவளை போட்டு தள்ளிடணும். அவளை உயிரோட விடக்கூடாது. அப்படி சொல்லிட்டா நாம கண்ட கனவுலாம் நிஜமாயிடும். அவளை உயிரோடையே விடக்கூடாது. விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். அவளை உயிரோட விட மாட்டேன், விட மாட்டேன். என்னங்க, என்னாச்சுங்க? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என் டென்ஷன் எல்லாத்துக்கும் காரணமே அந்த கமலா தாண்டி. கேக்குறேன்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, போதுமா? ஒண்ணும் இல்லாம தான் கையை பசஞ்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஏதோ நடந்திருக்கு, அத நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. நான் உங்ககிட்ட என்ன மறைச்சேன்? இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கனா? இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? பின் என்னடி, கேள்வி மேல கேள்வி கேட்ட கோவம் வராம என்ன பண்ணும்? கட்டின புருஷன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறப்போ பொண்டாட்டிக்காரி என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாளா? ஒரு முறை கேட்கலாம். அப்படி கேட்டும் ஒண்ணு இல்லைன்னு பதில் சொன்னா வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. நான் நேத்துல இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ஏதோ ஒரு பதட்டமாவே இருக்கீங்க. உங்க பேச்சுல ஒரு நிதானமே கிடையாது. என்னாச்சுமா? இவருக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்டா. என்னன்னு கேட்டா துரை கோவப்படுறாரு. இவரையெல்லாம் பிரச்சனை தேடி வராதுமா. இவரு தான் பிரச்சனையை உருவாக்குவாரு. அதுவும் ருத்ராம்மா வீட்டுக்குள்ள தான் உருவாக்குவாரு. ஏன்னா
அங்கதான் இவருக்கு பிடிக்காத சக்தி இருக்கா? டேய் சக்தி எனக்கு பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? அதெல்லாம் நல்லாவே தெரியுமே, சக்தியை பிடிச்ச மாதிரி நடிக்கிறீங்கன்னு. சக்தியை பார்த்து விசாரிச்சா இவர் என்ன பிரச்சனை பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சிடும். நாளைக்கு நேர்லயே போய் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அதான் நான் அந்த வீட்டுக்கு போனாலே இவருக்கு பிடிக்க மாட்டேங்குதே. நேத்து சக்திக்கு சூப்பு கொடுத்துட்டு வந்தப்போ எனக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு அந்த ருத்ராமா வீட்டுல தான் வேலை பார்க்கறாங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு இருந்தேன். உடனே இந்த மனுஷன் என் கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த பொம்பளை கிட்ட பேசக்கூடாது அது இதுன்னு சொல்லி என் கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா என்ன அங்க இருந்து அனுப்பிட்டாரு. அது ஏன்னே எனக்கு தெரியல. அந்த அம்மா கூட நீங்க பேசினா இவருக்கு என்னவா? அதான் ஏன்னு தெரியலன்னு சொன்னனே. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. அவங்களே பழசெல்லாம் மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீ தான் எனக்கு பிரசவம் பார்த்த, நீ அதை பார்த்த இதை பார்த்தன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு இன்னும் குழப்பமாகாது? அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ண வேணான்னு சொன்னேன். இப்ப இப்படி சொல்றீங்க, ஆனா நேத்து அந்த அம்மா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தானே சொன்னீங்க. ஆமாண்டி சொன்னேன். நேத்து அப்படி தோணுச்சு சொன்னேன், இன்னைக்கு இப்படி தோணுது சொன்னேன். சும்மா அந்த வீட்டுக்கு வர வெள்ளம் வச்சு கூடாது. அப்படி வரதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தோட அந்த வீட்டுல உட்காந்து கும்மி அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. சொன்ன இந்த மரமண்டைங்களுக்கு மண்டையில உரைக்குதா? அம்மா, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதோட ஆரம்ப அறிகுறி தான் அதெல்லாம்.